மொரட்டுவை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பிரிவுடன் இணைந்து குறித்த மென்பொருள் தயாரிக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் எராங்க வீரரத்ன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் இந்த மென்பொருளை சாதாரண மக்களுக்காக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். புதிய மென்பொருள் சிங்களத்தில் உரையாடி சில செகண்ட்களில் தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியில் உரையாடி சில செகண்ட்களில் சிங்கள மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கான எளிமையை கொண்டிருக்கும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எராங்க வீரரத்ன கூறினார். இதில் முதலாவதாக சிங்களத்தில் ஒரு விடயத்தை கூறினால் அதனை தமிழில் மாற்றக்கூடிய டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அம்சம் காணப்படுகிறது. அதேபோன்று யாரேனும் சிங்களத்தில் கதைத்தாலும் தேசிய மொழியான தமிழ் மொழியில் மாற்றக்கூடிய வசதியும் காணப்படுகிறது. இலங்கையின் டிஜிட்டல் வளர்ச்சிக்கும் இனங்களுக்கிடையே காணப்படும் மொழி தொடர்பான அசௌகரியங்களை நிவர்த்தி செய்யவும் இவ்வாறான வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் என அறியப்படும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய மென்பொருளை தயாரிக்கும் நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம். තාක්ෂණ පාවිච්චි කරන software එක නිපදවීමට අවශ්‍ය වැඩසටහන දැන් ආරම්භයක් කරගෙන තියෙනවා.